கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். விசிகா தொடர்ந்து மது ஒழிப்பு மாநாடு ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்தே தொடர் சர்ச்சையாக இருக்கிறது. இதில் கூடுதல் சர்ச்சையாக விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்து மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று நடிகர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகலாம், எங்களுடைய தலைவர் முதல்வர் ஆகக்கூடாதா என்ற மாதிரியான ஒரு கருத்து பேசினது மிகப்பெரிய அளவில் திமுக வட்டாரத்தில் தமிழக மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கிறது. விசிகாவினுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் என்ன பேசியிருந்தாலும் சுற்றி பேசியிருந்தாலும் சுளீர்னு என்ன பேசினார் அதைத்தான் எடுத்துக்கிட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன். சாரமாக அவர் என்ன பேசினார் அப்படின்னா, சாரமாக அவர் கூட்டணி மந்திரி சபையை, கூட்டணி ஆட்சியை அவர் வலியுறுத்துகிறார். இது ஒரு நல்ல கருத்தா? நல்ல கருத்து. சிறந்த கருத்தா? சிறந்த கருத்து. உயர்ந்த கருத்தா? உயர்ந்த கருத்து. ஆனால் எல்லாவற்றையும் பேசுவதற்கு இடம் பொருள் ஏவல் இருக்குது அப்படின்ற இடம்தான் விஷயமா இருக்குன்னு வைங்களேன். கல்யாண வீட்டில் போய் அழுக முடியாது, இளவு வீட்டில் போய் சிரிக்க முடியாது. இதுதான். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் பேசுவதற்கு இடம் பொருள் ஏவல் இருக்குன்றதான் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கருத்து. இல்லை, என்ன இடம் பொருள் ஏவல் இல்லை, நீங்கள் கட்சிக்குள்ளே தேர்தல் நேரத்தில் கட்சிக்குள்ளே வலியுறுத்துங்க, யாரோட அலையன்ஸ் போகிறீங்களோ அப்போ வலியுறுத்துங்க. இல்லை, தேர்தல் நேரத்தில் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களோடு தான் கூட்டணின்னு அறிவிங்க. அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, யாரும் தடுக்க போகிறதில்ல. வர்ற தேர்தலில் நாங்கள் கூட்டணியாக எந்த கட்சியோடு சேருகிறோமோ அவர்கள் கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்கொண்டால் மட்டுமே சேருவோம். அறிவிங்க, பேச்சுவார்த்தையை தொடங்குங்க, போராடுங்க, பாராட்டுவாங்க, அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த லாபியிங் பாலிடிக்ஸ் ஒன்று ஓடுது. என்ன அப்படின்னா, அந்த பக்கம் எடப்பாடிக்கு துண்டு போடுறது, இந்த பக்கம் டிஎம்கேட்ட பார்கெயின் பண்ணுறது, அப்புறம் இது தங்களுடைய குரலை பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கமும் போக்கு காட்டுறது. இது மாதிரியான ஒரு அரசியல் போக்குகளாக தான் இது பார்க்கப்படுது. இதற்கான க்ரெடிபிலிட்டி எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா இங்கே தான் அது பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட்டணி மந்திரி சபையை நீங்கள் வற்புறுத்தி போராடுங்கள், ஜெனூனாக அறிவிங்க. அதை விட்டுட்டு துணை பொதுச் செயலாளர் ஒருத்தரை ஏதோ போகிற போக்கில் பேசுகிற மாதிரி பேசி, அது தானாக தன்னிச்சையாக வந்த கருத்து மாதிரி வெளியே எழுப்ப விட்டு, நீ நான் கிள்ற மாதிரி கிள்றேன், நீ அழுகிற மாதிரி அழுகு, மறுபடியும் நான் கிளுகிழப்பை காட்டுறேன், நீ சிரிச்சிரு, அப்படி முடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான இல்லை, இது திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. நிச்சயமா எந்த வகையில் நீங்கள் எப்படி இப்போ திருமா தலைவராக இருக்கார், இவர் துணை பொதுச் செயலாளர், அவர் எப்படி சுதந்திரமாக கருத்துக்களை பேச முடியும்? சொந்த கருத்துன்னு என்ன வேணால் பேசலாமா? கூட்டணிக்குள்ள குழப்பங்களை விளைவிக்கலாமா? இல்லையா? இப்போ நீங்கள் பாசிச எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அஜெண்டாவில் ஒன்றா இருக்கும்போது அவர்கள் இன்னும் தீவிரமாகத்தான் இருக்கிறார்கள். வர்ற அடுத்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு குறி வச்சு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 8000 கோடி ரூபா இந்தியா முழுக்க தேர்தலுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லி பாஜக அமைச்சரை ஒருத்தரை வச்சு அறிவிக்க விட்டுருக்காங்க. ரைட்டா? அப்போ அவங்களுடைய அஜெண்டாக்களை திரும்ப மேலும் மேலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற கூட்டணி பாசிச எதிர்ப்பில் ஒரு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா கூட இது நிரந்தர வெற்றி அல்ல. அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்கொள்கிற எதிரி, நாமெல்லாம் தமிழக மக்களே எதிர்கொள்கிற எதிரி சாதாரணமானவன் அல்ல. அவன் நம்மளை எல்லாத்தையும் ஒன்றுபடலைன்னா அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் திமுக கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்கிற மாதிரி போகிற போக்கில் யாரை பற்றி வேணால் என்ன ப்ரொஃபைலில் இருக்கிறாலையும் உங்கள் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறவர் வம்பு கிழத்து பேசுவார் அப்படின்னு சொன்னால், அவர் ஆராசாவை பேசுகிறாரு, நீங்கள் ஏன் பெரம்பலூர் தொகுதியில் நிற்கலை, நீலகிரியில் ஏன் நிற்கிறீங்கன்னு அவரை பிடிச்சி வம்பு கிழக்கிறாரு.
உதயநிதியெல்லாம் துணை முதல்வர் ஆகும்போது எங்கள் தலைவர் ஆகக்கூடாதான்னு இழுத்து வர்றாரு. இல்லை, சரியான கருத்து தானே. நேற்று உதயநிதி துணை முதல்வர் ஆகும்போது 40 வருஷம் திருமாவளவன் அவர்கள் அரசியல் இருக்காங்களே. நேற்று ஆதவ அர்ஜுன் எப்படி துணை பொதுச் செயலாளர் ஆனார்? விசிகாவில் போஸ்டர் ஒட்டினாரா? கைதானாரா? சிறை சென்றாரா? எந்த போராட்டத்திற்கு போனார்? குண்டர் சட்டம் வாங்கினாரா? 20 ஆண்டுகளுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னுடைய தோழர்களே நான் பார்க்குறேன் விசிகாவில். அவங்கெல்லாம் பதவி வாங்கலையே, இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க, போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தோடனே எப்படி துணை பொதுச் செயலாளர் ஆனீங்க? இதுக்கு பதில் உண்டா? அப்போ எல்லா நியாயங்களும் பேசலாம், பேசுகிறதுக்கு இடம் பொருள் ஏவல் இருக்குன்னு அதுக்கு தான் நம்ம சொல்ல வேண்டியது. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் சித்தாந்தமாக புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, இது ஓவராலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் சோசியல் டார்வினிசம்னு பேர். அப்படின்னா சோசியல் டார்வினிசம்னா சமூக பரிணாமவாதம். இப்போ இவர் டார்வின் என்ன சொல்கிறாரு? வலியது வெல்லும் அப்படின்னு சொல்கிறார். உயிரின பரிணாம கோட்பாட்டில் வலியது வெல்லும்ன்றது ஒரு தியரியாக இருக்குன்றார். இவங்க அரசியலுக்கு அதை தான் பொறுத்துறாங்க. இதுதான் முதலாளித்துவ சித்தாந்தம். அப்போ விசிகாவாக இருக்கட்டும், திருமாவாக இருக்கட்டும், இவர்களை திமுகவாக இருக்கட்டும், அவர்களுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாரையும் இயக்குவது இந்த சித்தாந்தம் தான், இந்த சோசியல் டார்வினிசம் தான். வலியது வெல்லும் அப்படின்னு. அப்போ இவர்கள் என்னவா இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்பின் சந்தர்ப்பவாதமாக தான் இருப்பாங்க, சந்தர்ப்பவாதிகளாக தான் இருப்பாங்க. அதிகார பரவலை பற்றி பேசுகிறாரு, முறையான அதிகார பரவலாக்கம், விரிவாக்கம், சமத்துவம் பற்றி பேசக்கூடிய ஆதவ அர்ஜுன் எப்படி நேரடியாக துணை பொதுச் செயலாளர் வந்தார்ன்ற கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இருக்காரு. ரைட்டா? அதே மாதிரி அருந்ததியர் உள்ளொதுக்கீடை தோழர் திருமா 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன அறிவிப்பு விட்டார்ன்ற செய்தியை நான் திரும்ப ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா திருத்திக்கிறதுக்கு எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்குது, தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருந்ததியர்களை மொழி சிறுபான்மையினராக கருதி உள்ளிட ஒதுக்கீடு அளிக்கலான்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு சொன்ன சீமான் இருக்காரு, சீமான் என்ன சொல்கிறாரு? அருந்ததியர்கள் தமிழர்கள் அல்லன்னு சொல்கிறாரு. இதை 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னவர் தெரியுமா? கிருஷ்ணசாமி எல்லாரும். அப்போ என்னன்னா, இவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் முதலாளித்துவ இந்த பரிணாமவாத கோட்பாடு இருக்குல்ல, சோசியல் டார்வினிசம், வழி எது வெல்லும், வழி எது ஜெயிச்சுக்கிறட்டும் அப்படின்ற முயற்சிகளில் தான் தொடர்ந்து இருக்கிறாங்க. ரைட்டா? ஒன்றுக்கு ஒன்று சந்தர்ப்பவாதமான சித்தாந்தங்களை தான் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் அரசியலை அணுகக்கூடிய வழிமுறை என்பது முதலாளித்துவ பாதை கொண்டது. அது சோசலிச பாதை கொண்டது அல்ல, சமத்துவ பாதை கொண்டது அல்ல. இந்த இவர்கள் பேசக்கூடிய சமூக நீதியை முதலாளித்துவ சமூக நீதி தான். வலுவாக இருக்கிறவங்க சமூக நீதியை வாங்கிக்க, தட்டி பறிச்சுக்க, அதுதான் கணக்கு. விசிகாவிலே சமூக நீதி இல்லையாப்பா? ஆமாம், விசிகாவுடைய சமூக நீதியிலேயே அருந்ததியர் உள்ளீடு ஒதுக்கீடுன்னு வந்தால் பதட்டம் வந்துடுது. ரைட்டா? இதுதான் நம்ம சோசியல் டார்வினிசம்னு சொல்கிறோம். வழி எது வெல்லும்ன்றத இவர்கள் மூளையில் ஊறி போயிருக்கக்கூடிய முதலாளித்துவ சித்தாந்தம். அப்போ எப்போ சமத்துவத்தை பற்றி போதிக்கணும் அப்படின்றதையும், எப்போ சமத்துவத்தை குழி தோண்டி புதைக்கணுன்றதுலையும் தொடர்ந்து இதற்குள்ள முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அது திமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எல்லா முதலாளித்துவ கட்சிகள், சரிங்களா, இதைத்தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ இதில் பூரா பார்த்திங்கன்னா வரிசை கிரமமான முரண்பாடுகளாக இருக்குது. தோழர் திருமாவுக்கு இவருக்கு தெரியாதா? ஒரு ஃபோனில் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இல்லை, அதான் நீங்கள் ஏன் இப்படி குழப்பம் விளைவிக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் ஆலோசனை பண்ணிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ரைட்டு, இனிமேல் எடுப்பீங்க. அவர் ரிப்பீட்டடாக இப்படி சேனலுக்கு தைரியமாக பேட்டி கொடுக்குறாரு. அவர் புதிய தலைமுறை சேனலுக்கு பேட்டி கொடுக்குறார். இது நான் தெளிவாக முரண்பாடின்றி என்னுடைய முழு சிந்தனையோடு நான் உறுதியாக வச்சிருக்கக்கூடிய கருத்துன்னு அதை பூரா ரிப்பீட் பண்ணுறாரு. ரைட்டா? இந்த உரிமை அவருக்கு யார் கொடுத்தது? எப்படி எங்கேருந்து பேசுகிறாரு? ரைட்டா? அப்போ இது ஒரு
சந்தர்ப்பவாதமான அணுகுமுறை. தோழர் திருமாவே இந்த முறையை கையாள்வது தவறான விளைவுகளை ஏற்படுத்தும். அதான் என்ன சொல்கிறோம்னா, ரெண்டு வழிமுறை தாங்க இருக்குது. நீங்கள் ஒன்றும் பெரியாராக இருந்திருங்க. பெரியார் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் தேர்தலுக்குள்ளேயே வரமாட்டேன், இங்கே வந்தால் நாக்க மடக்கி பேச வேண்டி வரும், என்னுடைய சித்தாந்தம் ரொம்ப அம்மனமானது, நான் உடைச்சி பேசணும், அது நான் 10 பேர் ஓட்டு போட மாட்டான்னு பார்த்து நான் வளைச்சி பேச முடியாது, அதனால எனக்கு அந்த அரசியல் வேணான்னு கருத்தியல் பிரச்சாரம் மட்டுமே பண்ணார். ரைட்டா? ஒன்றும் அப்படி போயிடணும், போராட்ட அரசியலை கையில் எடுத்துக்கிறணும், முழு இடதுசாரி சித்தாந்தத்தில் ஊண்டி நிற்கணும், போராட்ட அரசியல் தான் அது. ரைட்டா? அதை விட்டுட்டு நீங்கள் குறுக்கு வழியில் அதிகாரத்தை முதலாளித்துவ முறையில் அடையணும்னு நினச்சிங்கன்னா, முதலாளித்துவ சமூக நீதியை பேசுனீங்கன்னா, முதலாளித்துவ சமத்துவம் தான் பேசுகிறீங்க, இப்படியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பயணப்படும் போது அதனுடைய மொத்த விளைவு என்னவாக இருக்கணும்னா சந்தர்ப்பவாதமாக மாறும். அந்த சந்தர்ப்பவாதம் எப்படின்னா, மார்க்ஸ் சொன்ன மாதிரி முடிவின்றி பாம்பு போல் நெளிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ரைட்டா? ஒரு ஹானஸ்டான ஒரு நிமிர் நேர்வா உங்களால் நிலைப்பாடு இல்லை. நீங்கள் சொல்கிற கருத்துலேருந்து இன்னொரு கருத்து எழுகிறது. அப்போ விசிகா வந்து எந்த ஒரு நிலைப்பாடையும் சரியாக எடுக்க முடியாத நிலையில் இருக்காங்களா? நிச்சயமா. நீங்கள் யாரோட கூட்டணியாக இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் உங்கள் போக்குகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும். இப்போ அவங்க கட்சியை திமுகவை உதயநிதியை வச்சு தான் அவங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்தியா முழுக்க ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்குது. என்ன அப்படின்னா, எத்தனை கட்சியை கூட்டணியாக சேர்த்துக்கிட்டு ஒரு கட்சி ஜெயித்தாலும் அது மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி வாங்கிக்கிருச்சுன்னா அவர்கள் கூட்டணி மந்திரி சபைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இது எழுதப்படாத விதியாக இருக்குது. அப்போ என்ன காரணம்? கூட்டணியாக கூட்டணிக்கு போகிறவங்கள்ட்ட இருக்கிற பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். கூட்டணிக்கு போகிறவங்க பலவீனமாக இருக்கிறனால தான் நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டே போகிறீங்க. ரைட்டா? இது எல்லாமே அதுதான் நான் சொல்கிறேன். சோசியல் டார்வினிசம் தான். இல்லை, அவங்க இன்னொரு கருத்தை வைக்கிறார். ஆரதோ வச்சுனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்காங்களா, அப்படியே இங்கே கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன். இப்போ பவன் கல்யாணம் கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு அந்த நெருக்கடி இருக்குது. பவன் கல்யாணம் இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியாதுன்ற சூழ்நிலை இருக்குது, கொடுக்குறான். நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த முடியும்னா அதை கிளைம் பண்ணுங்க, கேளுங்க. சரியா? இது முடிவு இல்லாமல் எங்கே போகும்னா, நீங்கள் ஏற்படுத்தும் போது உன்னை சண்டை போட்டு வாங்கிக்கிருவீங்கன்னா, நீங்கள் ஏற்படுத்த முடியாத போது அவன் சண்டை போட்டு உங்களை தள்ளி விடுவான். ரைட்டா? அதான் சொல்கிறது. இது வலியது வெல்லும் என்கிற சோசியல் டார்வினிஸ்ட் சமூக நீதி அல்லது சமத்துவம். இது முதலாளித்துவ சமத்துவ கொள்கை, முதலாளித்துவ சமத்துவ கோட்பாடு. சமத்தையும் ஜெயிச்சுக்கலான்றது தான் இது. நீங்கள் சமத்தனாக இருக்கிற வரைக்கும் ஜெயிச்சுக்கலாம், என்றைக்கு அசடானாக இருக்கணும் அடுத்தவன் அடிச்சுக்கலாம் அப்படின்றது இந்த கோட்பாடு. ரைட்டா? அப்போ இதனால தான் இது வந்துட்டு முன்பின் முரண்பாடாகவே போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வெளிப்படையான போராட்டத்துக்கு கொண்டு வர ஜனநாயக போராட்டம் நீங்கள் கருதுறீங்க, தோழர் திருமா கருதுறார். கூட்டணி மந்திரி சபை வேணும் என்பது சரியான கோரிக்கையா சரியான கோரிக்கை? அப்போ கூட்டணி அமைக்கும் போதே அதை உடைச்சு பேசுங்க. நாங்கள் ஆதரவு தர்றோம், எங்கள்கிட்ட 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, ஆதரவு தர்றோம். நீங்கள் என்ன தருவீங்க? கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி மந்திரி சபை தான் அப்படின்னு அடிச்சு பேசுங்க. இல்லை, வரக்கூடிய கூட்டணி மந்திரி சபையை அமைக்கிற கூட்டணியில தான் விசிகா இடம்பெறும். அறிவிங்க, தவறு இல்லை. இப்போவே அறிவிக்கலாம், தவறு இல்லை. சமூக நீதி பேசுன்ற திமுக கிட்ட இந்த மாதிரியான கோரிக்கை வைக்கிறது தவறு இல்லைல்ல? இல்லை, இப்போ அந்த நம்ம சோசியல் டார்வினிசம் சொன்னோமே, வலியது வெல்லுன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு தான் திமுக அந்த கூட்டணியில் பூரா டீல் பண்ணுறாங்க. இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க? விசிகாவுக்கு 4 சீட்டு 2 சீட்டு இந்த லெவலில் வச்சுருக்குறாங்க. ரைட்டா? இப்படி ஒவ்வொரு லெவலில் வச்சு தான் டீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற பலத்தை வச்சுக்கிட்டு. ரைட்டா? அப்போ இது கூட்டணி அறமா என்பதை எப்போது விவாதிப்பது? ஓட்டு போட்டு கட்சியில் நின்று ஓட்டு போட்டு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து தனி மெஜாரிட்டியை காமிச்சு அவருடைய மந்திரி சபை அமைச்ச பிறகு நீங்கள் இதை தலைகீழாக எழுப்புனீங்கன்னா எப்படி சரி? அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் விசிகா கூட்டணி மந்திரி சபை கூட்டணி மந்திரி சபையை அமைக்கக்கூடிய கூட்டணியில் தான் இடம்பெற அறிவிங்க. இப்போ அறிவிங்க, தவறு இல்லை.
அதை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அப்படி அமைக்காத கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் அறிவிங்க தவறில்லை, ரைட்டா? அதை விட்டுட்டு இது நேர்மையான போராட்டம், நேரடியான போராட்டம், அதை முன்னெடுக்கலாம், சரிங்களா? அதில் தோத்தாலும் பரவாயில்லன்ற. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் கடமை என்ன இருக்குது? இது அமைப்பு ரீதியாக ஒரு இயக்க ரீதியாக ஒரு ஸ்டெப்புக்கு போகணுன்றது. ஆனால் நீங்கள் அரசியலில் தோற்றீங்கன்னா இந்த அமைப்பு தோல்வியும் தொடர்ந்துடும், மொத்தத்துக்கு இதுவும் போயிடும். என்ன அரசியலாக பாசிச பாஜக எதிர்ப்பு, அது இன்னைக்கு தமிழக மக்களினுடைய கோரிக்கையாக மாறி இருக்கு. அந்த இடத்த யார் முன்னெடுத்து செய்கிறாங்களோ அந்த கூட்டணியில் இடம்பெற்று கொண்டு இந்த கூட்டணி மந்திரி சபை கூட்டணி ஆட்சின்றதை வற்புறுத்த வேண்டிய ஃப்ரேம் ஒர்க்கு தான் செட் ஆகும். அப்போ என்ன செய்யலாம்? இந்த ஜனநாயகத்திற்கான போராட்டத்தை நாங்கள் விவாதிக்க விரும்புகிறோம், முன்னெடுக்க விரும்புகிறோம். அதே நேரத்தில் இது பாசிச எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம் என்கிற கண்டிஷனோடு தான் நீங்கள் இதை கூட செய்ய வேண்டிய அவசியத்து நெருக்கடியில் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு துணை பொதுச் செயலாளரை விட்டு விளையாட்டு காட்டுறது இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா உங்களுடைய எதிரிகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாமகவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. 2026 இவர் எடப்பாடிக்கு ஆதரவாக ஒரு ஜோதி ஒன்றும் தெரியலை, எடப்பாடிக்கு ஆதரவாக ஒன்றும் ஜோதி தெரியல, அல்லது அதிமுகவுலேயும் பெரிய மலர்ச்சி ஒன்றும் தெரியலை. அப்போ பாமக இன்னைக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கு, சரிங்களா? டக்கு நேரடியாக உள்ளே புகுந்து அப்ரோச் பண்ணுறாங்க, உள்ளே வர்றாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாமக சேர்த்தா நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லுவீங்க. இப்படி சில அணுகுமுறை செஞ்சு தோற்றுருக்கிறீங்க, ரொம்ப பலவீனமான இடத்துக்கெலாம் போயிருக்கிறீங்க, ஜெயிக்காமலாம் போயிருக்கிறீங்க, 0 எம்எல்ஏ தொகுதி கிடைக்காத சூழ்நிலையெல்லாம் உருவாயிருக்கு. அப்போ ஒரு வினைக்கு எதிர்வினையும் உண்டு. அப்போ எதிரிகள் இதை பயன்படுத்திக்குவாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தான் கவனமாக இருக்கும். அப்போ இந்த திமுக கூட்டணியில் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து ஒரு அரசியல் வெற்றியை அடைஞ்சிக்கிட்டு வர்றார் திரும்ப. சரியான முடிவு எடுக்கிறார், சரியான பக்கத்தில் நிற்கிறார், சரியான விஷயங்களுக்கு குரல் எழுப்புறார்ன்ற ஒரு அரசியல் செல்வாக்கு உங்களுக்கு சாதியை கடந்து, சாதிய அடையாள அரசியலை கடந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு உருவாகிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் குலைக்கிற விதமாக ஒரு ஆர்வ கோளாறு, ஒரு கருப்பு ஆடு உள்ளே வருது. அந்த கருப்பு ஆட்டினுடைய நடத்தை யாருக்கு உதவும்னா எடப்பாடிக்கும் சங்கிகளுக்கு தான் உதவும். ஒன்றும் உங்களுக்கு உதவும் இல்லை, எதிரிக்கு உதவும், 2 தான். அவர் சங்கியா, அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாரா, அவர் பாஜகவா, அதல்ல. அரசியலில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒன்று உங்களுக்கு உதவும் இல்லை எதிரிக்கு உதவும், இது 2 தான் அதில் விதி, ரைட்டா? அப்போ இன்னைக்கு ஒரு ஆர்வ கோளாறு கருப்பு ஆடு அது என்ன பேசுதுன்னா சாஃப்டாக பொலைட்டாக உட்காந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு எதிராக முடியக்கூடிய ஒரு சூழலாக மாறுகிறது. உங்களுக்கு எதிராக முடியணுன்றது நம்முடைய விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் பலமுறை சொன்ன மாதிரி பலவீனமாக இருப்பது என்பது, அதாவது சாதியால் அதற்கே உரிய சாதிய நிலைமைகளால் விசிகாவுடைய சூழ்நிலை ஏது இந்த மாதிரி எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதை ஃபயர் பண்ணுற இடமா அது மாறும். அப்போ அது என்ன பண்ணும், அது இதுவரைக்கும் கட்டி வச்சிருக்கக்கூடிய, நீங்கள் இதுவரைக்கும் கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பை குலைக்கிறதுக்கு அவர் வேலை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு தெரியாமல் இது நடக்கலைன்றத ஆதாரம் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ கொடுமை. இப்போ திருமாவுக்கு இதில் என்ன ஆதரவு, என்ன ஆர்வம் அப்படின்றது இப்போ சிக்கல். என்னென்னா இவர் பேசின வீடியோவை 3 முறை போட்டு நீக்கியிருக்காங்க யூடியூப் சேனலில். அப்போ இது உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்ன்ற கேள்வி வருது. தலைவருக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? அப்போ தலைவருடைய அனுமதி இல்லாமல் அவர் பேச முடியுமா? அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சை எழுந்த பிறகு அவர் தொடர்ந்து பல சேனல்களுக்கு இந்த கருத்துக்களை போய் பேசுகிறார். அப்போ இது எல்லாமே தோழர் திருமாவுடைய பொறுப்புணர்ச்சியை கேள்விக்குள்ளாக்கூடிய விஷயமாக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் இதை எப்படி செட் அவுட் பண்ண போகிறாங்களா, இல்லை இந்த சோசியல் டார்வினிஸ்ட் மோதல்களை வேகப்படுத்த போகிறார்களா அப்படின்றது தான். அடிப்படையில் ஒன்று தாங்க,
நீங்கள் ஒரு முதலாளித்துவ பாதையில் சமூக நீதியும் சமத்துவமும் பேசுவதும் முதலாளித்துவ கட்சிகளின் வாளாக நின்று செயல்படும் வரைக்கும் இங்கே சமூக நீதியும் சாத்தியம் இல்லை, சமத்துவமும் சாத்தியம் இல்லை. அப்போ இதற்கு அப்பாற்பட்ட ஜனநாயக போராட்டங்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இழப்புகளுக்கும் தியாகத்திற்கும் அஞ்சாத இறுதி வரை ஒரு மக்கள் செயல்பாட்டாளராக இடதுசாரியாக நின்று போராட வேண்டிய அவசியமும் அவசரமும் அந்த அரசியலுக்கு உண்டு. அப்போ நீங்கள் அதில் தள்ளாடாத ஒரு ஆளாக நின்று போராடினாதான் இதையெல்லாம் சரி பண்ண முடியும். இல்லை இவர்களோடு சென்று எப்படியாவது இதில் நம்ம ஒரு மக்களுக்கு நம்மை பின்தொடரக்கூடிய மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை வாங்கிடுவோம், இல்லை சில பதவிகளை பெற்று கொடுத்துருவோம், ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவோம் அப்படின்னா அவர்கள் போடுற அந்த விளையாட்டு விதிமுறைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் விளையாடி ஆகணும். அதில் நீங்கள் எல்லா நியாயங்களையும் நான் பொதுவாக பேசுவேன்னா விளைவு என்னவாகும்னா பலவீனன் தோற்பான், பலவீனன் தாக்கப்படுவான்னா அரசியலாக சொல்கிறேன். இப்போ திமுக என்ன பண்ணோம், அப்போ விடுதலை சிறுத்தைகளை பலியாக்கும், வேறு கூட்டணியை வேறு பாமக மாதிரி சக்திகளை இணைச்சிக்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு வெற்றி தான் முக்கியம். அப்போ அதை நோக்கிய ஒரு பயணமாக அது மொத்தமாக மாறுன்றது தான் நம்முடைய கணிப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு தீவிரமான ஒரு அறிவுரையாக நாம் சொல்ல விரும்புவது, தமிழ்நாடு சுயாட்சி கட்சி சார்பாக சொல்ல விரும்புவது, நீங்கள் ஜனநாயகத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடணும்னா முதலாளித்துவ சக்திகளுக்கு பின்னால் நின்று ஒன்றுமே செய்ய முடியாது, ஆணியே கொடுக்க முடியாது. ரைட்டா? அப்போ போராடும் சக்திகளோடு இடதுசாரிகளோடு நின்று தான் செய்ய முடியும். இடதுசாரிகளுடைய குறைபாடுகள் இங்கே பேசத்தான் வேணும். அவர்கள் இந்த குரலை கூட எழுப்பாமல் அவர்கள் ஓம் சாத்தி அப்படின்னு பின்னால் போகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களும் பேச வேண்டிய விஷயம். இதற்கான ஒரு வாய்ஸுக்கு ஹோப் கொடுக்கணும், ஜெனூனான போராட்டத்துக்கு ஹோப் கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு உருவாக்கம்லாம் வர வேண்டியிருக்கு. அப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பாசிச பாஜகவை ஒழிக்கும் வரை இருக்கக்கூடிய கூட்டணிகளை வலுவாக பாதுகாப்பது தோழர் திருமாவளவனுடைய கடமை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கடமை என்பதை நாம் தோழமையாக தெரிவித்துக்கவும். பொறுத்திருந்து பார்ப்போம் மாதவ அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்கு எந்த மாதிரியான எதிர்கருத்து திருமாவளவன் அவர்கள் கொடுப்பார் என்பதை. உழவு நேரம் கேள்வி பார்வைகளுக்காக பல்வேறு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சிவா, நன்றி.